Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது ஒரு 2-3 தடவை நல்லா வந்துட்டு தண்ணியில் அலம்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் அலம்பினதுக்கப்புறமா நான் அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வேக வைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்துட்டு ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வேக வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை கொஞ்சமாக வந்துட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா. இப்போ ஆற வச்ச கொண்டக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஒரு கடாயில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வந்துட்டு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் அந்த பட்டரில். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த கொண்டக்கடலை பேஸ்ட் இருக்கு இல்லையா, வேக வச்ச கொண்டக்கடலை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பட்டர், இந்த வெங்காயம், இந்த புதினா, கொத்தமல்லி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1/2 லிட்டர் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சூப் கன்சிஸ்டன்சி வரணும். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஓரத்தில் கொதி வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணது கசந்துடும் அண்ட் சூப் வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு சிக்பீ சூப் ரெடி. இது வந்துட்டு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ஸ்பைசஸ் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால அதோட டேஸ்ட் அண்டு அதோட அரோமாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக எப்போவும் போரிங்கான சூப் ரெசிபீஸ்க்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.